உத்திரமேரூர் அருகே இறந்தவர் சடலங்களை விளைநிலங்களின் வழியாக எடுத்து செல்லும் அவல நிலை தொடர்கின்றது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வகுக்கப்பட்ட திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட 17வது வார்டு ஓங்கூர் பகுதியில் சுடுகாட்டிற்கு பாதை வசதி இல்லாத காரணத்தால் இறந்தவர்களின் சடலங்களை விளைநிலங்கள் வழியாக எடுத்து செல்லும் அவல நிலை தொடர்கின்றது. திமுகவின் கோட்டையாக விளங்கி வரும் 17வது வார்டில் ஓங்கூர் கிராமத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு முறையான பாதை வசதி இல்லாததால் விவசாய நிலங்கள் வழியாக இறந்தவர் சடலங்களை கொண்டு செல்ல வேண்டிய நிலை பல ஆண்டுகளாக தொடர்கின்றது. இப்பிரச்சினை குறித்து அப்பகுதி பொதுமக்களின் புகாரின் பேரில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து சுடுகாட்டு பாதை உள்ளிட்ட நவீன எரிவாயு தகன மேடை அமைத்திடவும் திட்டம் வகுக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் வகுக்கப்பட்ட திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் சாகுபடி காலத்தில் இறந்தவர் சடலங்களை அடக்கம் செய்ய சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லும் போது விளைநிலங்கள் வழியாக எடுத்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அச்சமயம் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் நாசமாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மழைக்காலங்களில் விவசாய நிலப்பகுதிகள் முழுவதும் மழைநீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இறந்தவர் உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று அடக்கம் செய்ய அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் தனலட்சுமி என்பவர் மரணமடைந்தார். அவரது சடலத்தை நெல் அறுவடைக்கு தயாராக உள்ள விளைநிலங்களின் வழியாக எடுத்துச் சென்றுள்ளனர். எனவே ஓங்கூர் சுடுகாட்டிற்கு முறையான பாதை வசதி ஏற்படுத்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.